இப்போ வந்து திமுக அரசாங்கம் வந்து வேளாண் துறைக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாக்குறுதிலாம் முற்றிலுமா நிறைவேற்றப்பட்டுள்ளதா? வேளாண் துறைக்கு கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை. வேளாண் துறை மட்டுமல்ல, எந்த ஒரு துறைக்கு இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போது தூய்மை பணியாளர்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம். அவங்களுக்கு சில உறுதிமொழி கொடுத்தாங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பணி நிரந்தரம், தனியார் மயம் ஆக்க மாட்டோம். ஆனால் சொன்னதை செஞ்சாங்களா? இல்லை, செய்யவில்லை. அதனால தான் அவங்க போராடுறாங்க. அவங்க வைத்திருக்கக்கூடிய கோரிக்கையில் நியாயம் இருக்குது. நீங்கள் சொன்னதை செய்வோம், செய்ததை சொல்வோம், இதுதான் எங்கள் தாரக மந்திரம்ங்கிறாங்களே, இதுதானா? கனவினும் இன்னாது மன்னோ வினைவேறு சொல்வேறு பட்டார் தொடர்பு. சொல்கிறதொன்று, செய்யறதொன்று. இப்படிப்பட்டவர்களுடைய உறவு கனவில் கூட வரக்கூடாதுங்கிறார் வள்ளுவர். ஆனால் அப்படிப்பட்டவர்கள் ஆட்சியில் இருந்தால் அந்த நாடு எப்படி இருக்கும்? அப்புறம் இப்படித்தான் இருக்கும். இந்த ஆட்சியை தேர்ந்தெடுத்தது தமிழ்நாட்டு மக்கள் தானே சார்? தமிழ்நாட்டு மக்கள் தான் தேர்ந்தெடுத்துருக்குறாங்க. எதுக்காக? தேவையற்ற இலவசங்களை முன்னிறுத்தினதுனால. கோவன்னு ஒருத்தர் இருந்தார், என்ன குதிச்சார்.